ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களா இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தாலும் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தாலும் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் இணையதள அன்பர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறினை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு தனது பாடுகளை பற்றி 2ஆம் முறையாக வெளிப்படையாகவே அறிவிக்கிறார். ஆனால் சீடர்களோ அவர் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தங்களில் யார் பெரியவர் என்று வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். முதன்மையான மேன்மையான இடத்தில் இருக்க விரும்புபவர் கடைசி இடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களை கடிந்து கொண்டார். சிறு குழந்தையின் உள்ளத்தை கொண்டிருக்கவும் அவர்களை ஏற்றுக்கொண்டால் என்னையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அறிவுறுத்துகின்றார். என் கைகளோ சிறியது, ஆனால் அவர் கரங்களோ பெரியது. எனவே நாம் எடுத்தால் குறைவாக வரும், அவராக கொடுத்தால் நம் கைகளில் நிறைய விழும் என்று எதிர்நோக்கோடு காத்திருப்பதில் குழந்தை உள்ளம் மட்டுமல்ல, நன்மை தேடும் உள்ளமும் சிற்றின்ப நாட்டங்களை தள்ளி போடும் உள்ளமும் இருக்கின்றது. இந்த உள்ளம் நம்மில் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள இறைவன் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக என்ற எதிர்பார்ப்புடன் இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் திறந்த உள்ளத்தோடு பங்கேற்போம். அன்பு மற்றும் மனத்தாழ்மையுடன் அவரை பின்தொடரும் வலிமையை இறைமகன் இயேசு நமக்கு தந்திடுவார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இணையதள நேயர்களே, ஆண்டின் பொது காலம் 25ஆம் ஞாயிறு வழிபாட்டு வாசகங்கள் நம் அனைவரையும் யார் பெரியவன் என்ற அகந்தையோடும் செருக்கோடும் வாழாமல் அதற்கு மாறாக தாழ்ச்சி என்ற குணத்தோடு வாழ்ந்து இந்த வாழ்வை பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்ற அழைப்பினை விடுகிறார். இதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறைமகன் இயேசுவின் வரங்களை வேண்டி ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆசி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில்
நீர் எங்களுக்கு இட்ட கட்டளைகள் அனைத்தும் எங்களிலே மிகுந்த செயல்பாடுகள் புரிகின்றன. திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்க செய்தி உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 17 20 முடிய. கொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழ என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவர்களிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறிவோம். பசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்து அறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்கள் செவி கொடுத்தருளும். கடவுள் என் வாழ்விற்கு ஆதரவாய் உள்ளோரோடு இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் என எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. கடவுள் என் வாழ்விற்கு ஆதரவாய் உள்ளோரோடு இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்றி. ஆதரவாய் உள்ளோரோடு இருக்கின்றார். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 முதல் அதிகாரம் 4 இறைவார்த்தை 3 முடிய. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையா பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி எனும் விதையிலிருந்து நீதி எனும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காவிட்டால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடியவில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொழுது நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியை அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டும் அல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இணையதள நேயர்களே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் அனைத்தும் நம் அனைவரையும் யார் பெரியவன், நான் பெரியவன் என்ற அகந்தையிலிருந்து நாம் விடுபட்டு தாழ்ச்சி என்ற குணத்தை ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்ற மேலான படிப்பினையை நமக்கு தருகின்றன. அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரும் நம் உள்ளுணர்வில் நாம் பெரியவன், மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றோம். இந்த உந்து சக்தியே நம்மை முன்னேற வைக்கிறது வாழ்வில். ஆனால் காலப்போக்கில் அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பொறாமையை, ஒரு செருக்கினை, ஒரு ஆணவத்தை உருவாக்குகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது தாழ்ந்த உள்ளத்தையே. தாழ்ந்த உள்ளத்தை நீர் என்றுமே புறக்கணிப்பதில்லை என்று திருப்பாடல் 51 அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். நம் அன்னை மரியாவும் தன்னுடைய திருப்பாடலிலே அழகாக பாடுவாள். அவர் தமது ஆற்றல் கரத்தினை நீட்டி செருக்கடந்தோரை சிதறடித்தார். அவர் வலியோரை உயர் இருக்கையின்றகற்றி எளியோரை மிக உயர்த்திரித்தார். பசித்தோரை பல நலன் கொண்டு நிரப்பி செல்வரை வெறுங்கையர் என விடுத்தார். எந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 45 55 வரை நாம் வாசிக்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, ஆக தாழ்ச்சி என்ற குணம் எப்பொழுதுமே உயர்ந்த குணமாக மேலோங்கி நிற்கிறது. விவிலியத்திலே இந்த ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் அழிவுற்ற மனிதர்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு உலகத்தின் தொடக்கத்திலே மனிதன் படைக்கப்பட்ட பொழுது கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமே நாம் ஏன் கடவுளாக கூடாது, நாம் ஏன் படைத்தவனாக இருக்கக்கூடாது என்றெண்ணி புறக்கணிக்கப்பட்ட கனியை உண்ணுகிறான், பாவத்தை தேடிக் கொள்ளுகிறான், இறுதியில் அழிவை தானே தேடிக் கொள்ளுகிறான் என்று தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மேலும் தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கடவுளுக்கு எதிராக விண்ணை எட்டும் அளவிற்கு மக்கள் பாபேல் என்ற கோபுரத்தை எழுப்புகிறார்கள். ஆனால் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் கட்டப்பட்ட அந்த கோபுரம் இறுதியிலே அழிவுக்கு வருகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 41 54 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம், கோலியாத்து அவன் தன்னுடைய உருவ அளவிலே 61/2 அடி உயரம் கொண்டவனாக இருந்தான். அவன் உடுத்தி இருந்த அந்த இரும்பு கவசமானது 52 அடி உள்ளதாக இருந்தது. அவனுடைய உயரத்தை விடவும் அவனுடைய ஆணவமும் அகங்காரமும் செருக்கும் அதனை விட உயரமாக இருந்தது. நான் தான் வெற்றி பெற்றவனாவேன், என்னை வெற்றி கொள்வதற்கு இந்த உலகில் எவனும் இல்லை, நான் ஒருவன்தான் பலசாலி என்ற ஒரு எண்ணத்தை தன்னுடைய உள்ளுணர்விலே கொண்டிருந்தான். ஆனால் அவனை விடவும் உயரம் குறைவான பணிவு எண்ணம் கொண்ட தாவீதை கொண்டு கடவுள் அவனை எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித யாக்கோபு கடவுளுடைய ஞானத்தையும் மனிதனுடைய அறிவையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதையும் நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய வழி மனிதனுடைய வழி அல்ல. ஒருவன் செருக்கான மனதோடு ஆலயத்திற்கு சென்றான். அவன் காணிக்கை நேரம் வரும் பொழுது கடவுளுக்கு என்ன பெருசா நம்ம காணிக்கை போடுறது, அவருக்கு என்ன செல்ற காசா செல்லாத காசா, அவருக்கு நிறைய போட்டு என்ன பண்ண போறாரு, செலவா பண்ண போறாரு. ஆகவே தன்னிடம் பாக்கெட்டில் இருந்த கிழிந்த 10 ரூபாய் நோட்டை யாரும் பார்க்காதவாறு சுருட்டி மடக்கி அந்த காணிக்கை பெட்டியில போட்டானாம். உடனே அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு வயதான பாட்டி அவனிடம் 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து, தம்பி இந்தா அப்படின்னு கொடுத்தார். உடனே இந்த மனிதனுக்கு, இந்த இளைஞனுக்கு ஒரு ஆச்சரியம், எவ்வளவு தாராள மனசு இந்த மூதாட்டிக்கு, யாரு கொடுப்பா இந்த வயசுல, இருந்தாலும் இந்த பாட்டி 2000 ரூபாய் நோட்டை காணிக்கைய போட கொடுக்குறாங்களே அப்படின்னு வாங்கி தான் தான் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அகந்தையில எல்லாருக்கும் காமிச்சிட்டு அப்படியே போடுறான் காணிக்கை பெட்டியில. பூசை முடிஞ்சது, திருப்பலி முடிஞ்சோடனே அந்த பாட்டியை போய் பார்க்கறான். பாட்டி எவ்வளவு தாராள மனசு, ஆண்டவருக்கு உங்க முதிய வயதிலும் இவ்வளவு தாராள மனதோட நீங்க 2000 ரூபாய் போடுறீங்களே காணிக்கை பெட்டியில, உண்மையிலே உங்களை பாராட்டணும். உடனே அந்த பாட்டி, அட நீ வேறப்பா, நானா தாராள மனம் கொண்டவ, நீ தான் தாராள மனசு படைச்சவன், ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன்னா உன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து நீ காணிக்க போட்ட போது உன் பர்ஸ்ல இருந்து அது விழுந்துருச்சு, நான் இந்தா இத வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தேன், நீ தான் தாராளமா அதை காணிக்க பெட்டியில போட்ட. உடனே அவன் தன் தலைய தானே பெரிய மரத்துல போய் முட்டிக்கிட்டான். ஐயோ கடவுளே, நான் நினைச்சது ஒண்ணு, நீ நடத்தியது இன்னொன்னு. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் எசாயா இறைவாக்கினர் அதிகாரம் 55 இறை வசனங்கள் 8 மற்றும் 9 அழகாக குறிப்பிடுகின்றார். உங்கள் வழிமுறைகளும் எண்ணங்களும் என்னுடைய வழிமுறைகளில் இருந்தும் எண்ணங்களில் இருந்தும் வேறுபட்டு நிற்கின்றன. எவ்வாறு மண்ணகம் பின்னகத்திலிருந்து, எவ்வாறு பின்னகம் மண்ணகத்திலிருந்து உயர்ந்து இருக்கிறதோ அதுபோல என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களிலிருந்து உயர்ந்து இருக்கின்றன. என்னுடைய வழிமுறைகள் உங்களுடைய வழிமுறைகளிலிருந்து உயர்ந்து இருக்கிறது என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே,
ஆக யாக்கோபு இன்றைய 2ஆம் வாசகத்திலே வித்தியாசப்படுத்தி கூறும்போது இதைத்தான் கூறுகிறார். ஆண்டவருடைய ஞானம் தாழ்ச்சியானது, விட்டுக் கொடுக்கின்றது, கனிவுள்ளது, அன்புள்ளது என்று கூறுகிறார். அதே வேளையில் மனிதனுடைய அறிவோ பொறாமை உள்ளது, அகங்காரம் கொண்டது, விட்டுக் கொடுக்காதது, சகிப்புத்தன்மை இல்லாதது, கர்வம் உடையது என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இயல்பாகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிவுள்ளவராகவே வாழ்ந்தார். அவர் குகையிலே பிறந்து, குடிசையிலே வளர்ந்து, குன்றிலே தன்னுடைய உயிரை தானமாக நமக்கு தந்தார். அன்புக்குரியவர்களே, அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையிலிருந்து தன்னையே தாழ்த்தி யாரை தேடி வந்தார்? இந்த உலகிலே மகிழ்ச்சியற்றோரை, படிக்காதவரை, பொருளற்றோரை, இன்பமற்றோரை, வறியோரை, மேலும் நோயாளரை. யாரை தம் பணிக்காக தேர்ந்தெடுத்தார்? ஞானமில்லாதவர்களை, பாமரரை, மீனவர்களை மற்றும் வறட்சியிலே இருந்தவர்களை. அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 - 8 வரை உள்ள வசனங்களிலே புனித பவுலடிகளார் கூறுகிறார், அவர் தெய்வீக தன்மையில் இருந்தும் தன்னுடைய தெய்வீக தன்மையை ஒரு பொருட்டாக கருதாமல் மனிதர்களுக்கு இணையாக தன்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவை சாவுக்கு தன்னை கையளிக்கும் அளவுக்கு தன்னையே கீழ்ப்படிந்து கடவுளுடைய கையிலே ஒப்படைத்தார் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நீங்கள் உங்களிலே பெரியவர் என்று உங்களை கருத வேண்டாம். தன்னை முதன்மையாக கருதுபவன் உங்களுக்கு தொண்டனாக மாறட்டும். தன்னை பெரியவனாக கருதுபவன் உங்களுக்கு சேவை செய்யட்டும், கடையவனாக மாறட்டும் என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் மத்திய எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 3 - 4 வரை உள்ள வசனங்களிலும் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம். ஒருவன் தன்னை குழந்தையாக மாற்றாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது. ஏனென்றால் ஒரு குழந்தையானது எப்பொழுதும் பிறரை அண்டி வாழ்கிறது, மேலும் தன்னுடைய பெற்றோரை சார்ந்தே வாழுகிறது, பற்றி கொண்டு வாழுகிறது. அதுபோல நாமும் கடவுளை அண்டி வாழ வேண்டும். நம்முடைய கடவுளையே சார்ந்து அவரையே பற்றி கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக தாழ்ச்சி என்ற குணத்தோடு நாம் உயரலாம் என்பது பின்னர். அன்புக்குரியவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே மனத்தாழ்ச்சி உள்ளவன் என்று. மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் பார்க்கிறோம், நான் பணியை ஏற்க அல்ல பணி புரியவே வந்தேன் என்று. லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 - 14 வரை உள்ள வசனங்களிலே ஒரு உவமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன்னே வைக்கிறார். பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்திற்குள் வேண்டுவதற்காக செல்லுகிறார்கள். பரிசேயனோ, நான் பெரியவன், வழக்கமாக நான் காணிக்கை தருகிறேன், மேலும் இந்த ஆயக்காரனை போன்று அல்ல, நான் இந்த சமுதாயத்திலே ஒரு மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்கிறேன் என்று தன்னை கடவுளுடைய முன்னாடி உயர்த்துகிறான். தன்னுடைய ஜெபத்தை அத்தோடு கடவுளுக்கு ஏறெடுக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ தன்னுடைய நெஞ்சை அடித்துக் கொண்டு நான் பாவி என்று குமரி அழுகிறான். இதோ நான் மற்றவர்களை விடவும் பாவி, என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னுடைய கனிவான ஜெபத்தை கடவுளுக்கு முன்னாலே ஏறெடுக்கின்றான். இறுதியாக என்ன நடந்தது? ஆயக்காரனுடைய ஜெபம்தான் கடவுளால் கேட்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆக நம்முடைய வாழ்வில் நாம் தர வேண்டிய மிக முக்கியமான உயர்ந்த கனி தாழ்ச்சி என்னும் கனிதான். எவனொருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் வெறுமையானவன், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ஒருவனால் தான் கனிவான மனிதனாக, தாழ்ச்சியான மனிதனாக மாற முடியும். மேலும் அவன் ஒருவனால் தான் கடவுளை தன்னுடைய வாழ்வில் செயல்பட வைக்க முடியும். அவன் ஒருவனால் தான் தன்னுடைய வாழ்க்கை என்னும் வீட்டை கற்பாறையாம் கடவுளின் மீது கட்டி எழுப்புகின்ற ஒரு மனிதனாக உயர முடியும். இதே வேளையில் தன்னுடைய சிந்தனை நான் எனும் அகந்தை கொண்டவனோ,
ஒரு மணல் மீது தன்னுடைய வீட்டை கட்டியவனாக மாறுகிறான். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், கனிவு, மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய திறமை, மனிதனுடைய இந்த அகங்காரமும் ஆணவமும் ஒருபோதும் நிலையற்றது என்று. அன்புக்குரியவர்களே, ஆக கவியரசு கண்ணதாசன் அழகாக கூறுவார், நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி அடைகிறது, ஆனால் ஆணவமோ நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆகவே தாழ்ச்சி என்பது நமது வாழ்க்கையின் வீழ்ச்சி அல்ல, மாறாக நமது வாழ்க்கையை உயர்த்த உதவும் ஒரு நெம்புகோல் என்பதை மனதில் கொண்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அகந்தை, ஆணவம் போன்ற செருக்கான எண்ணங்களை விடுத்து தாழ்ச்சி என்ற குணத்தை நம்முடைய வாழ்க்கையாக கொள்ள நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்திலே கனிவோடு சமர்ப்பிப்போம். ஆசிகள் வழங்கும் ஆற்றலின் உச்சை தேவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், இறைமக்களாகிய நாங்கள் பணிவிடை பெறுவதை விட பணிபுரிவதே மேல் என்பதனை உணர்ந்து தன்னலமற்றவர்களாய் உம் மக்களுக்காய் உழைத்திட கடவுளின் பிள்ளைகளாக வாழ வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அல்லனவற்றை அழித்து நல்லன செய்யும் இறைவா, நேர்மையான வாழ்வு வாழவும் ஆணவ போக்கை விட்டு குழந்தை உள்ளம் கண்டவராய் வாழவும் அதனால் ஏற்படும் தற்காலிகமான தோல்வியை வென்று நிரந்தரமான வெற்றி பெற்றிட உழைப்பையும் உறுதியும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முன்னேற்ற பாதையில் வழிநடத்தும் மூவேரி இறைவா, பேராசையும் பொறாமையுமே சண்டை சச்சரவுக்கு காரணம் என்பதை உணர்ந்து எம் நாட்டு தலைவர்கள் தீய சக்திகளின் வெளிப்பாடான பேராசையும் பொறாமையும் முற்றிலும் அவர்கள் உள்ளத்தில் இருந்து நீக்கி எம் மக்கள் நலம் வாழ அவர்கள் உழைத்திட வேண்டி வரங்களை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வெற்றியாக்கும் விண்ணக தந்தையே, தொற்று நோயின் தாக்கம் குறைந்து கல்வி மனைகள் திறக்கப்படவும் எங்கள் பிள்ளைகள் மீண்டும் தங்கள் கல்வி பருவத்தை முழுமையாக அனுபவித்து கல்வியிலும் பிறர் அன்பிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்த விளங்க தேவையான ஞானத்தையும் மன உறுதியும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்காக காத்திருப்பவருக்கு அமைதி அளிக்கும் இறைவா, உம் திரு அவை இன்று சந்திக்கும் சவால்களையும் கொடுமைகளையும் அதற்கு ஏற்படும் அவப்பெயர்களிலும் இருந்தும் காத்திருளும். பொறுமையும் அமைதியும் இறுதியில் வெற்றி பெறும் என்ற திடமான நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் நிறைவேற உமது ஞானத்தையும் ஆசிரியும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாய் ஜெபிப்போம். கனிவுள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உம்முடைய திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாளர்களால் அனைத்தையும் உயிர்த்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கிற மக்களை இடையரால் ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணித்து கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் விழித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரை, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமலையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேர் பெற்று தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்கும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம் அடியார் ஆகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக
இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதுக, நான் தகுதியற்றவன். ஆனால் உமது சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை முன்னிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை உன்னிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்மருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட்சி என்ற மனதோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் குரு கொடுத்தான். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். கன்னிமையில் இறைவன் குரு கொடுத்தான். அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலமாண்டிட